அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு இருக்கு இல்லைங்களா? 10ஆம் வகுப்புல இயல் 7ல இருக்கக்கூடிய பாவகை அலகிடுதல் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இந்த இலக்கணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். இந்த இலக்கணம் யார் யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்கும் அப்படின்னா, போட்டித் தேர்வு எழுத போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு இதை எழுத போறேன் நானு அப்படிங்கிறவங்களுக்கும், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் இலக்கணத்துல இருந்தா அவங்களுக்கு கிராமர் 1 மார்க்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கும் ஸ்டேட் போர்ட் எனக்கு இந்த லெசன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதாவது அலகிடுதல் எனக்கு ஈஸியா போடணும், மெமரி பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஈஸியா இருக்கும். இந்த அலகிடுதல் சம்டைம்ஸ் நம்மளுக்கு போட்டித் தேர்வுலையும் கேட்கப்படுது இல்லைங்களா? சம்டைம்ஸ்ல நிறைய தடவை வந்து இது கேட்கப்படுது. ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு இன்னும் 1-to-1 செஷனா கொண்டு போய் எனக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தரணும், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எனக்கு சொல்லி தரணும், என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் அண்ட் கிளாஸஸ் 1-to-1 கிளாஸஸ் எடுக்கப்படும். அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் நாங்க மாக் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அதுல நீங்க பண்ற மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி ஏன் இந்த மிஸ்டேக்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட இருந்து சொல்லி கொடுத்து அந்த மிஸ்டேக்ஸும் வராம பாத்துக்கிற மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் போகும். ஸோ இப்படிதான் கிளாஸஸ் இருக்கும். வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஸோ யாப்பு அப்படிங்கிறது ஒரு இலக்கண வகை. அந்த இலக்கணத்துக்கு உறுப்புகள் இருக்கு. அதாவது நம்ம பகுப்பத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? பகுப்பதத்துக்கு உறுப்பு இருக்கு, 6 உறுப்புகள் அப்படின்னு. அதே மாதிரிதான் யாப்புக்கும் இங்க 6 உறுப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அதுல என்னென்ன வகை அப்படின்னா, எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிற இந்த 6 வகை தான். சோ இதுல இருந்து கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத மாத்தி கொடுத்து நிரல்படுத்துக. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வரும். இல்ல அப்படின்னா யாப்புடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். அதுக்கு 6 அப்படிங்கிறது பதில் வருமா? சோ இது ஒரு கொஸ்டினா வரும். அடுத்தது பாவகைகள் மொத்தம். ஏன்னா நம்ம பாவகை தான் இந்த லெசன் நேமே இல்லையா? சோ பாவகை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா 4 வகைப்படும். இது ஒரு கேள்வி. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லையா? சோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம். அந்த வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இதற்கான முறைகளையும் மாற்றி கொடுத்து நம்மளுக்கு அதையும் என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா, வரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சோ இது யாப்புடையது, இது பாக்கள். ஓகேயா? பா மொத்தம் 4 வகைப்படும், யாப்பு மொத்தம் 6 வகைப்படும். இதை நம்மளுக்கு நிரல்படுத்துக அப்படின்னு கேட்கலாம். சோ இதுதான் இந்த பேரால இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கும். அடுத்தது ஓசை பத்தி கேட்பாங்க. ஓகே, இந்த பாக்களுடைய ஓசை அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்ப இது என்னென்ன ஓசைலாம் இருக்கு அப்படின்னா, செப்பல், அகவல், துள்ளல், தூங்கல். சோ எந்தெந்த பாவுக்கு என்னென்ன ஓசை அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும்.
ஓகேயா? மேட்ச்ல கூட கேட்கலாம் இதை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்றத ஒரு பக்கம் கொடுத்துட்டு துள்ளல், அகவல், செப்பல், தூங்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை மேட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஓசை என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இதுதான் இந்த லெசன்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட்டா பார்க்கலாம். ஓகே, அப்போ செப்பல் ஓசை அப்படிங்கிறது வெண்பாவிற்குரியது. ஓகே, செப்பல் ஓசை எதற்குரியது? வெண்பாவிற்குரியது. ஓகே, அப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது வராது. அப்போ குறள், நாலடியார் இதுக்குரிய இலக்கணங்கள் எடுத்துக்காட்டா எதை சொல்றாங்க அப்படின்னா, குறளையும் நாலடியாரும் வரும். ஓகே, இது கூட கேட்கலாம் கொஸ்டின்ல. அப்போ அகவல் ஓசை. சோ இந்த அகவல் ஓசை ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை. ஓகே, சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும், ஓகே, அடுத்தது கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும், இப்படியெல்லாம் இருக்கிறது அகவற்பான்றாங்க. சோ அகவற்பா அப்படின்னாலும் ஆசிரியப்பா அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதுவும் கேட்கலாம். அகவற்பாவின் மற்றொரு பெயர் அப்படின்றது ஆசிரியப்பா. ஓகே, இப்ப நம்ம எப்படி செய்யுளிசை, சொல்லிசை அப்படின்றத உயிரளபடையில செய்யுளிசைக்கு இசை நிறை அளபடை அப்படிங்கிறது இன்னொரு பெயரா இருக்குன்றத பார்த்தோமோ, அதே மாதிரி இதுல ஆசிரியப்பா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் அகவற்பா. சோ அப்ப இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. அகவல் ஓசை, அகவற்பா அப்படிங்கிற மாதிரி வரும் நம்மளுக்கு. ஓகே, அப்ப இதுல நம்மளுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு செஷன். அடுத்தது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா, சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளா சொல்றாங்க இவங்க. இந்த காப்பிய வகையில மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெருங்கதை இதெல்லாம் வருதுன்னு தான் சொல்றாங்களே தவிர காப்பியங்கள் எல்லாமே இதுல வராது. இந்த சங்க இலக்கியங்கள் இது எல்லாமே அகவற்பால அமைந்தவை அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது துள்ளல் ஓசை எதற்குரியது அப்படின்னா கலிப்பா. ஓகே, இந்த கலிப்பா எப்படி வரும் அப்படின்னா, இந்த வேவ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க? சோ இந்த மாதிரி செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது, இடையிடையே உயர்ந்து, ஓகேயா, உயர்ந்து, அதாவது உயர்ந்து வர்றது கலிப்பா. இப்போ இங்க எப்படியே பாருங்களேன். அப்போ துள்ளல் ஓசை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்ப தூங்கல் ஓசைன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வஞ்சிப்பாவிற்கு உரியது. இது தாழ்ந்து வரும் அப்படின்னு அர்த்தம். சோ துள்ளல் ஓசைன்றது இப்படிதான். ஒரு மான் எப்படி துள்ளி துள்ளி ஓடும் இல்லையா? சோ அந்த மாதிரி செய்யுள்ல உயர்ந்து உயர்ந்து வருவது அப்படிங்கிறத குறிக்கும். ஓகே, அப்போ கொஸ்டின் எப்படிலாம் இருக்குன்னா, ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ச் மாதிரி கொடுப்பாங்க. இப்ப அகவல் ஓசை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாக இருக்கும், எளிதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு, துள்ளல் ஓசைக்கு செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருதல் அப்படின்னு கொடுத்துட்டு, திரும்பி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாழ்ந்து வருதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது அப்போ நம்மளுக்கு தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? சோ ஆட் ஒன் அவுட் அப்படிங்கறதுல இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1 மார்க். ஓகே, நான் புக்கை அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே மார்க் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க ஃபுல்ஃபில்லான ஒரு மார்க் நம்ம எடுப்போம் அப்படின்னா, கொஷின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அப்ப அந்த கொஷின்ஸ் எப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய கொஷின்ஸை ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நம்மளுக்கு வரும். சோ இந்த பாவகை இப்போ நம்மளை பார்க்க சொல்றாங்க. இந்த பாவகையில குறள் வெண்பாவும் வெண்பா ஆசிரியப்பாவுடைய பாவகை தான் நம்மளுக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க.
சோ அப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா குரல், சிந்தியல், நேரிசை, இன்னிசை, பக்ரோடை அப்படின்னு சொல்லிட்டு இதுல 5 கொடுத்திருக்காங்க. இங்க நேரிசை, இணைக்குரல், இந்நிலை மண்டிலம், அடிமறி மண்டிலம் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இந்த வகையை தான் கேட்பாங்க. எது ஆசிரியப்பாகு கீழே வரும், எது வெண்பாகு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும். இதற்கு தனியாவே நம்ம ஒரு கிளாஸ் போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இப்போ பொது இலக்கணம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பொது இலக்கணம் வெண்பாக்கும் ஆசிரியப்பாவுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, அகவற்பானாலும் ஆசிரியப்பானாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஓசை அப்படிங்கிறது இதுல செப்பல் ஓசையும் இதுல அகவல் ஓசையும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஈற்றடி முச்சீராய், ஈற்றடி முச்சீராய் அப்படின்னா என்னன்னா ஒரு சோ ஈற்றடி முச்சீராய், இங்க ஈற்றடின்றது லாஸ்ட், முச்சீராய்ன்றது 3. ஓகே, 3 சீர். சோ அப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே இதெல்லாம் வந்து 4 சீர்களை கொண்டு இருக்கும். இதுதான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சீர். ஓகேயா, அப்போ ஈற்றடி இப்ப இதான் லாஸ்ட் லைன் அப்படின்னா இது 3 சீர்களை உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஈற்றடி முச்சீராய் லாஸ்ட்ல, முச்சீராய்னா 3 சீர்கள் வரும் அப்படின்றாங்க. ஏனைய அடி எப்படின்னா பேலன்ஸ். பேலன்ஸ் எப்படி வரும்னா 1 2 3 4 1 2 3 இருக்கு அப்படின்னா இதுதான் லாஸ்ட் லைன். முச்சீராய் வரும் 1 2 3 இருக்கு. இங்க 1 2 3 4 இருக்கு இல்லையா. இப்போ பேலன்ஸ் லைன்லாம் நம்மளுக்கு 4 சீர்களா வரும் அப்படின்றாங்க. அதுல என்னென்ன சீர்கள் வரும்னா இயற்சீர், வெண்சீர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதெல்லாம் இயற்சீர், எதெல்லாம் வெண்சீர் அப்படிங்கிறதையும் நம்ம 9th பார்த்திருப்போம். இங்க ஈரசை சீர் மிகுதியாக வரும் அப்படிங்கிறாங்க. ஈரசை அதாவது 2 அசை சீர், நேர் நேர் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த 2 அசை சீர்கள் மிகுதியா வரும் அப்படின்றாங்க. காய்ச்சீர் குறைவாக வரும், அதாவது இன்னொரு நேரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இங்கதான் ஆட் பண்றோம், நாம இதுதான் ஆட் பண்றோம். அந்த இடம் இல்லைன்னு முன்னாடி போட்டிருக்கேன். சோ அப்போ நம்ம இந்த காய்ச்சீரு கொஞ்சம் குறைவா பயின்று வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வரும். ஓகேயா, பட் கனிசீர் அப்படிங்கறதுல இதுல வராது அப்படிங்கிறாங்க. சோ இயற்சீர், வெண்சீர் இதுல வரும் அப்படிங்கிறாங்க. இப்ப தலைன்ற போது இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை இது மட்டும் தான் இதுல பயின்று வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆசிரியர் தலை மிகுதியாக வரும். என்ன வரும் அப்படின்றாங்கன்னா ஆசிரியர் சீர் மிகுதியாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்ப இதுல இதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கலாம். இப்ப புக்ஸ் வச்சிருப்போம். சப்போஸ் நம்ம போட்டித் தேர்வுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நம்ம புக் வச்சிருப்போம். பட் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா. சோ அப்போ இங்க ஓசையில செப்பல் வரும், அவ்வளவுதான். அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இங்க அகவல் ஓசை வரும். சோ ஈற்றடி அப்படிங்கிறது இங்க முச்சீராக வரும். ஓகே, ஏனைய அடி 4 சீராக வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈற்றடி முச்சி, ஏனைய அடி 4 சீரா வரும்.
இயற்சீர் வரும், வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இயற்சீர், வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இங்க ஈரசைச்சீர் மிகுதியாக வரும், காய்ச்சீர் குறைவாக வரும். அவ்வளவுதான், இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். சோ தலையில இயற்சீர், வெண்சீர், வெண்தலை. ஓகே, அப்போ இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை, இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம போதும். இந்த ஆசிரியர் தலை இங்க மிகுதியாக வரும், வெண்தலையும் கலித்தலையும் விரவி வரும், அங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ அடி அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 2 அடி இருந்து 12 அடி வரைக்கும் வருமா இதுல. இது கலிப்பா 13 அடிகளுக்கு மேலேயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 அடியில இருந்து தொடங்குறாங்க. ஆனா எழுதுறவங்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதலாம்னா இன்னும் எழுதிட்டே போகலாம், இல்ல அதுக்குள்ள முடிஞ்சாலும் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இதோடைய பொது இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ முடிப்பு, இந்த செய்யுள் எப்படி முடியும் அப்படின்னா, நாள், மலர், காசு, பிறப்பு. சோ இந்த ஈற்று சீர்கள் வச்சு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஏ ஏ அப்படிங்கிற சவுண்ட், அதாவது சிறப்பே என்று முடிவது சிறப்பே அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி முடியுது, இப்பு கூட்டல் ஏ அப்படின்னு முடியுது. சோ ஏகாரத்துல முடியுது. சோ இந்த மாதிரி இது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுலதான் இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒத்த சென்டென்ஸுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, முக்கியமான வார்த்தைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் இதுவே போதுமானது. அதுக்கப்புறம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, புலவர் குழந்தை ஆத்தர் அவர் ஒரு இலக்கண நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல் பேரு யாப்பதிகாரம். அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாப்பு இலக்கணத்திற்கு வரக்கூடிய ஓசைகளையும் அதோடைய ஓசைகளையும் அதோடைய தன்மைகளையும் பத்தி கொடுத்திருக்காங்க. செப்பலோசை அப்படிங்கிறது இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேர் பேசிக்கிற மாதிரியான உரையாடுவது போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அகவல் ஓசை அப்படிங்கிறது ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவு முறை, அதாவது எல்லாருக்குமே ஒருத்தரே சொல்ற மாதிரியான ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கன்று துள்ளினார் போல, நம்ம மேலேயுமே பார்த்திருப்போம் இல்லையா. இப்போ கன்று துள்ளினார் போல, ஓகே, ஒரு கன்று இப்படி துள்ளுது அப்படின்னா எப்படி துள்ளும், அந்த மாதிரி துள்ளின மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கன்று துள்ளினார் போல, சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை. இது உயர்ந்து, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வேவ் மாதிரி பார்த்தோம், மேல பார்த்திருப்போம். அப்போ ஒரு வேவ் எப்படி இருக்கும், அது கீழேயும் போகும் மேலையும் இறங்கும். மேலே ஏறும் கீழேயும் இறங்கும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும், தாழ்ந்து உயர்ந்து வருவது. அதுதான் தாழ்ந்து திரும்பி உயருது இல்லையா. சோ இந்த மாதிரியான ஒரு வகைப்பாட்டுல துள்ளல் ஓசை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தூங்கல் ஓசை அப்படிங்கிறது துள்ளலாம் செய்யாது, அது தாழ்ந்து மட்டும்தான் வரும். அப்ப இங்க இந்த என்ன வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, தாழ்ந்தே வருவதுதான் தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்றது யாரு அப்படின்னா, நம்ம புலவர் குழந்தை ஐயா தான் சொல்றாங்க. இத எழுதினவர் புலவர் குழந்தை, நூல் பெயர் யாப்பதிகாரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த செய்திகள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இப்போ அடி பத்தி ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க என்னென்ன பாவகை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, குரல், சிந்தியல், நேரிசை, இன்னிசை, பக்ரோடை இருக்கு. இங்க நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டலம், அடைமண்டலம், அடிமறி மண்டலம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சோ அதற்கான அடி வகைகள் சொல்றாங்க இங்க. குரல் வெண்பாக்கு என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னா, இது நம்ம அந்த அட்டவணையில பார்த்தோம் இல்லையா, அந்த பொது இலக்கணங்கள் எல்லாம் பெற்று 2 அடிதான் வருமா. இப்ப திருக்குறள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 அடிதான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 சீரு, அப்புறம் ஒரு 3 சீர், அவ்வளவுதான் இல்லையா. சோ இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது முதல் அடி,
4 சீர் இல்லையா? நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி முதலடி 4 சீர். இப்ப இங்க இருக்கிற மாதிரி. அடுத்தது அளவடி. இத வந்து அளவடின்னு சொல்றாங்க. 2ஆம் அடி 3 சீராக வரும். இது சிந்தடி அப்படிங்கிறாங்க. ஓகேயா? சோ, இப்போ நம்ம அலகிடுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு போறோம். இந்த அலகிடுதல் அப்படிங்கிறது திருக்குறளை இப்ப நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அலகிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இங்க என்னென்ன விஷயங்கள்ல ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்கூல்ஸ்ல இன்னும் நம்பர் சிஸ்டம் மாதிரி 1, 0, 2 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்திருப்பாங்க ஈஸியான முறையில. நான் ஒரு முறை சொல்லிக் கொடுக்குறேன். அது ஈஸியா இருக்கா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. சோ, இந்த உலகத்தோடு ஒட்ட உலகில் எந்த குறள் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டேபுலர் காலம் போட போறோம். ஓகே. சோ என்ன பண்ணுவோம் நாம அப்படின்னா இது நம்மளுக்கு மார்ஜின் எக்ஸாம் பேப்பர்ல அப்படின்னா சப்போஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு அலகிடுதல் போடுவீங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் இங்க போடணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் போட்டாதான் மார்க் போடுவாங்க. சோ இந்த மார்ஜினுக்கு கீழே நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டுக்கிட்டு ஒரு டேபுலர் காலம நீங்க பண்ணணும். வரிசை எண்ணுக்கு சீர் அசை வாய்ப்பாடுக்கு. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. நீங்க வந்து இது ஸ்கேல்ல அழகா பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ இங்க என்ன பண்ண போறோம் நம்ம அப்படின்னா சீர் அசை அதுக்கப்புறம் உங்க புக்ல கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பாட போட போறோம். நம்ம இங்க என்ன உலகத்தோ டொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாய்ப்பாடு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த கத்துக்கணும். நம்ம இங்க என்னன்னா நேர் நிறை அதுக்கான வாய்ப்பாடை நம்ம கத்துக்கணும். சோ நேர்னா என்ன, நிறைனா என்ன, இதை நம்ம கத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன கத்துக்கணும்னா குறில்னா என்ன, நெடில்னா என்ன, ஒற்றுனா என்ன அப்படிங்கறத கத்துக்கணும். குறில்னா அ, இ, உ, ஏ, ஓ. சோ இந்த 5 லெட்டரும் குறில். இதுக்கு கீழே வரக்கூடிய கா, கி, கு, கே, கோ. சோ இந்த விஷயங்களுமே அதாவது கா டு நா வரைக்கும், கி டு நீ வரைக்கும், கு டு நூ வரைக்கும், கே டு நே வரைக்கும், நோ வரைக்கும். சோ இது எல்லாமே குறில். அடுத்தது நெடில் அப்படிங்கிறது ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ. சோ இந்த 7 வரிசையும் இதே மாதிரிதான். கா டு நா. அதே மாதிரி இங்க கி டு நீ. அதே மாதிரி இங்க கு டு நூ. இங்க கே டு நே. கோ டு நோ. கை டு நை. கௌ டு நவ். சோ இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா நெடில்ல வரும். அடுத்தது ஒற்று பார்ப்போம் நம்ம. ஒற்று வந்து இக்கு, இங்குல இருந்து இன்னு வரைக்கும் அக்கு. சோ இந்த 19 லெட்டரும் எதுல வரும்னா ஒற்று. ஒற்று மெய்யெழுத்து எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸ்கூல்ல நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கு அப்படின்னா 1, நெடி அதாவது குறில் அப்படின்னா 1, நெடில் அப்படின்னா 2,
ஒற்று அப்படின்னா 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஃபார்மேட் பார்க்க போறோம். நேர், இதை வச்சு நேர் நிறை அப்படின்னு என்ன பார்க்க போறோம். இப்போ நேர் நிறை. இந்த நேர்ல குறில் பிளஸ் ஒற்று, நெடில் பிளஸ் ஒற்று. ஓகே, இந்த ஃபார்மேட் தெரிஞ்சாலே போதும். நீங்க அதையே திரும்பி நிறையில எடுத்து எழுதிக்கோங்க. குறில் பிளஸ் ஒற்று, நெடில் பிளஸ் ஒற்று. ஓகேயா? இப்போ இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, குறியில நம்ம எல்லாத்துக்குமே முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். ஓகேயா? இதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஃபரெண்ட். ஸோ இங்க இருக்கிற விஷயத்த அப்படியே என்ன செஞ்சுக்க போறீங்கன்னா, இங்க எடுத்து எழுதிக்க போறீங்க. முன்னாடி என்ன ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த குறியில எடுத்து ஆட் பண்ண போறீங்க. இவ்வளவுதான் ஃபார்முலா. குறில் பிளஸ் ஒற்று, நெடில் பிளஸ் ஒற்று. அதை எடுத்து அப்படியே இங்க எழுதிக்கிறோம். முன்னாடி குறில் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம நேர் நிறை அப்படிங்கிறதோடைய ஃபார்மேட். இப்போ இதோடைய ஃபார்முலா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நேர் தெரிஞ்சிருச்சு, நிறை தெரிஞ்சிருச்சு. ஃபார்முலா நேர் நிறை நேர் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நேர் பத்தி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நிறை பத்தி பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் நேர் எடுத்துக்கலாம், அடுத்தது நிறை எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் அப்படியே உல்டாவா போட்டாக்க நிறை நேர். ஸோ இந்த ஃபார்மேட் எழுதிக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டுது கூடயும் நேர் ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்த ரெண்டுத்து கூடயும் நிறை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்க 2 ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, இங்க 2 ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நேர்னு இருந்தா ஒரு லெட்டர், நிறைன்னு இருந்தா 2 லெட்டர், இல்லைன்னா 3. ஓகேயா? இப்போ நேர், இப்போ தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம்னு 4 இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நேர் அப்படின்னு வந்தா இங்க என்னெல்லாம் இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம், இதெல்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்ல தே அப்படிங்கிறது ஒரு லெட்டர் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இங்க நேர்னு வருது இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் ஒரு லெட்டர் தான் வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? இப்போ நேர்னு வர இடத்துல எல்லாம் ஒரு லெட்டர், நிறைன்னு வர இடத்துல எல்லாம் 2 லெட்டர். எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஈஸி. இல்ல எனக்கு அப்படியே ஃபார்முலாவே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா இன்னும் சூப்பர். இல்ல எனக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகுது, நான் படிச்சுட்டு தான் போறேன், பட் எக்ஸாம் ஹால்ல எனக்கு மறந்துடுது அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நேர்னு வந்தா ஒரு லெட்டர். ஓகே, அப்போ மாக்கு முன்னாடி எங்க இருந்து கொண்டு வரணும்? இது மா, இது விலம் அப்படின்னு பிரிச்சிடணும். நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் தான் நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே. ஓகேயா? அப்போ மாக்கு முன்னாடி தேன்றது ஒரு லெட்டர், மாக்கு முன்னாடி புலின்றது 2 லெட்டர், விலம்க்கு முன்னாடி கருன்றது 2 லெட்டர், விலம்க்கு முன்னாடி கூன்றது ஒரு லெட்டர் இல்லையா? அப்போ நேர்னு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர், பின்னாடி இப்போ நேர்னு வருது இல்லையா? அந்த நேருக்கு அங்கேயும் ஒரு லெட்டர், இங்கதான் 2 3ன்னு வரும். ஓகேயா? அப்போ நேர்னு வந்தா ஒரு லெட்டர், நிறைன்னு வந்தா 3 லெட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க நேர்னு வருது இல்லையா? நேர் மான்றது ஒரு லெட்டர், விலம் அப்படிங்கிறது 2 லெட்டர். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப நேர்னு வந்தா தேமா, நிறைன்னு வந்தா, ஏன்னா இங்க 2 லெட்டர் இருக்கு, இங்க ஆப்வியஸா 2 லெட்டர் இருக்கு. நேர் அப்படிங்கிறது ஒரு லெட்டர், ஸோ புளிமா, கருவிலம். ஏன்னா இங்க நிறைன்றது 2 லெட்டர்,
கரு விலம்ன்றது 3 லெட்டர். அவ்வளவுதான். இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இல்ல எனக்கு இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. எனக்கு மனப்பாடம் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த 4 வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் எதுன்றது எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு நேர் நேர் நீங்க இது படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. நேர் நேர், அதாவது நம்ம முன்னாடி பார்த்த அதே ஃபார்மேட்ல எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். நேர் நிறை. ஓகே, இதுக்கப்புறம் இதை உல்டாவா போட்டோம் அப்படின்னா நிறை நேர். ஃபர்ஸ்ட் ரெண்டுத்து கூடயும் என்ன ஆட் பண்ண போறோம் நம்ம? நேர். அடுத்த ரெண்டுத்து கூட என்ன ஆட் பண்ண போறோம் நம்ம? நிறை. ஓகே, நேர் நிறை நிறை நேர். இத ரெண்டுத்தையும் நேர்ல ஆரம்பிப்போம். நேர் நிறை. இது அப்படியே உல்டாவா போட்டோம் அப்படின்னா நிறை நேர். இது ரெண்டுத்து கூட நேர் ஆட் பண்றோம், இது ரெண்டுத்து கூடயும் நிறை ஆட் பண்றோம். சோ இப்போ எனக்கு இந்த வார்த்தைகள் எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் அப்படின்னு இருக்குன்னா இதை நாம எப்படி பிரிக்கலாம்? என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நெடில் இருக்கு இல்லையா, நெடில் கூட ஒற்று வரும். ஓகே, ஆனா நெடில் கூட குறில் வராது. ஓகே, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு நெடில் தனியா வரும், ஓகே, நெடில் ஒற்று வரும், நெடில் தனித்து வருமே தவிர நெடில் குறில் அப்படிங்கிறது என்ன செய்யாது, வராது. இந்த ஃபார்மேட் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஒற்று இருக்கு இல்லையா, ஒற்று பக்கத்தில் கோடு போடணும். நம்ம யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க் எடுத்துருவோம்னா கண்டிப்பா கிடையாது. பக்கத்துலயே ஒரு நோட்டு வச்சுட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க பக்கத்துல எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாதான் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வீடியோ ஒரு மணி நேரம் போகுது, இல்ல 3/4 மணி நேரம் போகுது அப்படின்னா அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா வந்து நம்ம எக்ஸாம்க்கு முன்னாடி உட்காந்து பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா டைம் நம்மளுக்கு அது ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம இப்படிதான் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு தடவை பார்த்துட்டீங்க ஃபுல்லா வீடியோ அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, அன்னைக்கு இதானே சொன்னாங்க வீடியோல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ ஒற்று பக்கத்துல கோடு போடணும். அப்போ சில டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஓகேயா, என்ன அப்படின்னா உயர்ந்த, ஓகே, தாழ்ந்த, ஓகே, வாழ்க்கை. சோ இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் இருக்குன்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 ஒற்று இருக்கு நம்மளுக்கு இல்லையா. அப்போ எங்க நம்ம கோடு போடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு. சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒற்று தானே அப்படின்ற மாதிரி இங்க போடுவாங்க. பட் அது தப்பாயிடும். ஒற்றுனாலே ஒற்றுனாலே எங்க கோடு போடணும் அப்படின்னா எங்க ஒற்று முடியுதோ அது பக்கத்துல தான் கோடு போடணும். ஓகே, சோ அப்போ நீங்க நோட்ஸ் எடுக்கும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா ஒற்று பக்கத்தில் கோடு. ஓகே, அப்போ இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்து எழுதி பக்கத்துல இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன் அப்போ 5 மினிட்ஸ்ல நீங்க இது ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிடுவீங்க. 1 மணி நேரம் கிளாஸ 5 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்மளால 5 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காசு அப்படின்னு இருக்குன்னா காசுன்றத கா அப்படிங்கிறது நெடில், சூன்றது குறில். சோ அப்ப இது ரெண்டுத்தையும் தனித்தனியா தான் பிரிக்க முடியும். ஓகே, சோ இந்த மாதிரி பிரிக்கணும். இத இல்ல அப்படின்னா
படார் அப்படின்னு ஒரு குறள் முடியுது அப்படின்னா இங்க நம்ம இது மூணுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையா எடுத்துக்கலாம். ஏன்னா இது குறில், இது நெடில், இது ஒற்று. இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இதை நிறை அப்படின்னு போட்டு சீர்ல நிறைன்னு போட்டு என்னன்னு போடுவோம், மலர்னு போட்டு முடிப்போம். இதை பத்தி நான் ஃபுல்லா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நெடில் ஒற்று வரும், நெடில் தனித்து வரும். ஆனா நெடில் குறில் அப்படிங்கிறது வராது. அதுக்குதான் இதை நான் பிரிச்சு காட்டியிருக்கேன் எடுத்துக்காட்டுக்கு. ஓகே, அப்போ ஒற்று பக்கத்துல கோடு போடணும். 2 ஒற்று இருக்கு, 3 ஒற்று இருக்கு, 10 ஒற்று இருந்தாலும் கடைசி வர ஒற்று பக்கத்துலதான் நம்ம என்ன பண்ணணும், கோடை போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான் கோடு போடுறதுக்கு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது இந்த நெடில் ஒற்று குறில் அப்படின்ற மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்து பிரிக்கணும். அடுத்தது நம்ம ஃபார்மேட்ல பார்த்த மாதிரி அந்த நேர், நிறை அப்படிங்கிறத பிரிச்சு எங்க போடணும் அப்படின்னா அசையில போடணும். ஓகே, அடுத்தது வாய்ப்பாடுல இதற்கான வாய்ப்பாடு என்ன வரும், நேர் நிறை அப்படின்னா என்ன வரும், பூவிலம். சோ இந்த மாதிரி எடுத்து எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர்ஸ். இப்போ நாம இந்த திருக்குறள் பிரிக்கிறதுக்கு போவோம். அப்போ உலகத்தோ டொட்ட ஒழுகல் சோ இதுதான் குறள் நம்மளுக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு ஒற்று பக்கத்துல எல்லாம் கோடு போடணும். போட்டோமா, அதுக்கப்புறமா குறில் நெடில் இந்த மாதிரி எங்கேயாவது வேறுபாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். குறில் இரு குறில் வரைக்கும் தான் நம்ம பிரிக்கணும். ஓகே, சோ இரு குறில் வரைக்கும் நான் பிரிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அசையை பிரிச்சு போடணும். இப்போ கு கு அப்படிங்கறது என்ன வரும், நம்ம இங்க எழுதிக்கலாம். பென்சில்ல நீங்க கூட எழுதிக்கலாம் ஆன்சர் ஷீட்ல. நேர்னா என்ன, நிறைனா என்ன. அப்போ இங்க நேர் குறில், குறில் பிளஸ் ஒற்று, நெடில், நெடில் பிளஸ் ஒற்று. இங்க அதே தான் எழுத போறீங்க. குறில், குறில் பிளஸ் ஒற்று, நெடில், நெடில் பிளஸ் ஒற்றுன்னு எழுதிட்டு முன்னாடி எல்லாத்துக்கும் என்ன செய்ய போறீங்க, குறியில ஆட் பண்ண போறீங்க. ஓகே, இதுதான் ஃபார்மேட்டு அசைக்கானது. இப்போ எழுத போறோம். குறில் குறில் எங்க இருக்கு அப்படின்னா நிறையில இருக்கு. சோ நிறை அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறோம். குறில் ஒற்று அப்படிங்கிறது நேர்ல இருக்கு, நேர் எடுத்து எழுத போறோம். நெடில் மட்டும் தனியா இருக்கிறது நேர். சோ ஃபர்ஸ்ட் அசை எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். அப்போ இங்கேயும் குறில் ஒற்று, இங்க குறில் மட்டும் இருக்கு. அப்போ இங்கேயும் நேர் நேர். சோ இங்கேயும் குறில் குறில், நிறை குறில் ஒற்று நேர், இங்க குறில் 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 ஒற்று குறில் ஒற்று. சோ அப்போ குறில் குறில்ன்றது நிறை நேர் நேர். சோ இங்க குறில் ஒற்று நெடில் ஒற்று. சோ குறில் ஒற்று நேர், நெடில் ஒற்றும் நேர். அடுத்தது குறில் குறில் நிறை, குறில் நெடில் நிறை. இங்க
நெடில் ஒற்று அப்படிங்கிறது நேர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம் இல்லையா? இங்க நிறைன்னு வருது இல்லையா? நிறை நேர் அப்படின்னா புலி மா. இங்க நேர் மட்டும் ஆட் பண்றோம்னா அது காய் அப்படின்னு வரும் பார்த்தோம். ஸோ புளிமா காய். ஓகே. அடுத்தது நேர் நேர் தேமா. நிறை நேர் புளிமா. நிறை நேர் புளிமா. இங்க நேர்னு இருக்கிறதுனால காய். அடுத்தது நேர் நேர் தேமா. நிறை நிறை கருவிலம். நேர் இது நாள். ஓகே. ஸோ இங்க பாயிண்ட் நீங்க எழுதணும். குறட்பாவானது ஃபர்ஸ்ட் அசை இருக்கு இல்லையா? ஸோ அசை எடுத்து எழுத போறோம். இப்ப என்ன வந்திருக்கீங்க? நேர். அதே மாதிரி இங்க ஒரு காலன் போட்டுக்கிட்டு நேர் என்னும் அசை கொண்டு இதுல வாய்ப்பாடு. ஸோ நாள்